ஹாய் சொல்லாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னப்பா வாங்கி தரேன், அம்மா போயில வாங்கி தரேன். இன்றைக்கி விளாக் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேயே ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ஆதவுக்கு லைட்டாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னாச்சு அது உனக்கு? ஹார்ட் அட்டாக் ஃபார் யுவர் ஹெல்த். நேற்று வந்து இந்த பீனட் பட்டர் இருக்குல்ல, அதை வந்து நிறைய சாப்பிட்டுட்டாங்க. நேற்று வீடியோவில் கூட சொல்லிகிட்டு இருந்தேன் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அது சாப்பிட்டது என்னமோ தெரியல, வயிற்றுக்கு ஒத்துக்கிறவே இல்லை. காலையிலேருந்து மோஷன் அடிக்கடி போயிட்டே இருந்தது, லூஸ் மோஷன் மாதிரி. சரி நானும் மதியம் வர பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா அப்படியே நிறைய அடிக்கடி டைம் பாத்ரூம் போகிற மாதிரியே இருந்தது. அதோட சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு. கூட்டிகிட்டு வந்து இப்போ அட்மிஷன் ஓபி கார்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கோம். இவன் படுத்துகிற பாட பாருங்க. என்ன வேணும் உனக்கு? கேக்கா? சரி அம்மா போயில வாங்கி தரேன். பக்கத்துலேயே ஒரு காஃபி ஷாப் இருக்கு, கேக்கெல்லாம் விற்பாங்க. அது வேணுமா தம்பி? அண்ணனை டாக்டர்கிட்ட பார்த்துட்டு வாங்குவோண்டா, வெயிட் பண்ணு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அந்த அளவுக்கு க்ரௌடே இல்லை, எம்டியாக தான் இருக்குது ஹாஸ்பிட்டல். அதனால் சீக்கிரமாக போயிடலான்னு நினைக்கிறேன். அங்கே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா நம்பர்ஸு, அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வரும். ஓ வந்துருச்சுடா நம்ம நம்பர். வாங்கடா. அதை ஆர் யூ ஓகேண்ணா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டோக்கன் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கொண்டு போய் கொடுத்தோன்னா உள்ளே ஒருத்தவங்க என்ன ப்ராப்ளம்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிடுவாங்க, நோட் பண்ணிடுவாங்க. சிஸ்டமில் நோட் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு டாக்டர்கிட்ட எழுதி கொடுப்பாங்க. அதாவது என்ன ப்ராப்ளம் சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டாக்டரை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு இவங்க டாக்டராக நர்ஸான்னு தெரில. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டீட்டெயில்டாக சொல்லணும் என்னென்ன ப்ராப்ளம்ன்றதை. அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டாக்டர்கிட்ட போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்களேன், ஹாஸ்பிட்டலே ஃப்ரீயாக இருக்குது, அந்தளவுக்கு க்ரௌடே இல்லை. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் நினச்சிட்டே வந்தேன் ரொம்ப க்ரௌடாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஏன்னா அடிக்கடி பாத்ரூம் போயிட்டே இருந்தான். எப்படி ஹாஸ்பிட்டலில் டேய் இருடா, வேற கேக்கு கேட்குறான். நான் அம்மா போகையில் வாங்கி தரேன். கேக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்கி கொடுத்தோன்னு வைங்களேன், இப்போவே சாப்பிடுவாங்க. இப்போ ரம்ஜான் வந்து நோன்பு போயிட்டுருக்கு இங்கே ப்ரூனையில். இப்போ வந்து வெளியில் வந்து சாப்பிடக்கூடாது. அது வந்து இங்கே உள்ள கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் இருக்குங்க. வந்து ஏன்னா மற்றவங்கெல்லாம் நோன்பு இருப்பாங்கல்ல, ஸோ அதனால் அவங்களுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது. இப்போ நான் இவங்களுக்கு கேக் வாங்கி கொடுத்தேன்னா சின்ன பசங்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்களோட மதத்தையும் நம்ம மதிக்கணும். ஸோ அதனால் நான் வாங்கி கொடுக்கல. டாக்டரை செக் பண்ணிவிட்டு நான் போகையில் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன். இது இந்த பையனுக்கு புரிய மாட்டேங்குது. என்னடா மொயில் கேக்கா? சரி அம்மா போயில உனக்கு வாங்கி தரேன். ஓகே வாங்கி தரேன். உனக்கு காஃபியா? காஃபி அம்மா தான் போட்டு கொடுப்பேன் வீட்டில். இங்கே உள்ள காஃபி நல்லா இருக்காதுடா, ஒரே நுறையா இருக்கும்டா, கசக்கும். பிட்டர் டேஸ்ட் காஃபி, லைக் பிட்டர் டேஸ்ட். அம்மா உனக்கு சூப்பரான காஃபி வீட்டில் போட்டு தரேன். டாக்டரை பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டாக்டரை பார்த்துட்டு இப்போ இந்த மெடிசன் வாங்க வந்து உட்காந்துருக்கோம். அவங்க கொஞ்சம் மருந்து எழுதி கொடுத்துருக்காங்க, அது ரெகுலராக கொடுங்க சரியாயிருன்னு சொல்லிட்டு. மருந்து வாங்க விடுறானே. இருடா மருந்து வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மருந்து வாங்கிட்டு இப்போ வந்து கேண்டீன் கூட்டிகிட்டு போவேன் அவங்கள. அவனுக்குள்ள ஒரு காஃபி ஷாப் இருந்ததா, அங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் கேண்டீன் இருக்கு, ஸோ அதனால் அங்கே போய் வாங்கிக்கலாம். அங்கே கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் கேண்டீனில். ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன். டாக்டர் வந்து ஆயில் ஃபுட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, டைஜஷன் ஆகாத மாதிரியான ஃபுட்டும் கொடுக்காதீங்கன்னு. நிறைய வாட்டர், ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி தான் கொடுக்க சொன்னாங்க. ஏன்னா முகில் ஓடிடுச்சு, எங்கே ஓடிடுச்சு பாருங்கள் முகில். நெல்லு என்னடா அது வேணும்? கேக் வாங்கிக்கிறியா? பனானா கேக் நல்லா இருக்கும்டா, அது ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ப்ரூனையில் கிடைக்கிறதுலாம். இது வாங்கிக்கோ. அது கேக்
இந்தா ம் ம் கேக் வாங்கிக்கோ. வேற என்ன வேணும்? ஆயில் ஃபுட்டெல்லாம் வேண்டாம், ஓகேவா? இது என்னது? நம்ம ஊர் பலகாரம் மாதிரி இருக்கு. விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். $1 இருந்த மாதிரி. ஆயில் ஃபுட் வேணாம் அது. இன்னும் ப்ரௌனி எல்லாம் வச்சுருக்கேன். இது இந்த ரோல் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. நம்ம ஊர் போண்டா மாதிரி இருக்கு. இது கடலை இருக்கு பாருங்க. ஒயிட் சுண்டல் வேக வச்சு வச்சுருக்காங்க. ம் எக் சாண்ட்விச். I like egg sandwich. Okay. Do you like egg sandwich? சரி. என்னப்பா? நூடுல்ஸா? நூடுல்ஸ்லாம் வேணாண்டா, அம்மா செஞ்சு தரேன். நூடுல்ஸ் அப்புறம் மீகுன்லாம் வச்சுருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு சாப்பாடு செஞ்சாச்சு. ரசம் இருந்தது, பழைய ரசம் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறமா ரைஸு, மட்டை அரிசி தான் வச்சு பசங்களுக்கு ஊட்டிட்டு கொஞ்சம் இந்த சாப்பாடு இருக்குது. அப்புறம் கொஞ்சம் சிக்கன் இருந்ததா, அதை லைட்டாக ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். சும்மா எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு சும்மா ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். அப்புறமா காலையில் பொங்கல் பண்ணியிருந்தேன், சிறுதானிய பொங்கல். அதுக்கு சாம்பார் வச்சது பேலன்ஸ் இருக்குது. இப்போ சாப்பிட்லாம், பசிக்குது. பசங்களுக்கு ஊட்டிட்டேன் ஃபஸ்ட்டே, ஏன்னா நமக்கே பசிக்குதா, பசங்களுக்கு ரொம்ப பசிக்கும். காலையில் பொங்கல் ஊட்டி விட்டதோடு கூட்டிகிட்டு போனேன். சாப்பாடு ரசத்துக்கு சிக்கனும் நல்லாயிருக்கும், சாம்பாரும் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு லெக் பீஸ் இருந்தது, அதை போட்டு ஃப்ரை பண்ணேன். ஆதவுக்கு சிக்கன் இது ஸ்பைஸியாக எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் அதே மாதிரி ஹார்டாக இருக்கிறது எதுவும் கொடுக்காதீங்க, சாஃப்டாகவே உள்ளதை கொடுங்கன்னு. ரசம் வச்சு சாப்பிடுவோம். ஆதவுக்கு சாப்பாடு கொடுத்து மருந்து கொடுத்துட்டேன். வேறு இப்போ உட்காந்து சாப்பிட போகிறேன். ரசம் எப்போ வச்சோம்? அன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ணோம்ல, அப்போ வச்சது, முந்தா நாள் வச்ச ரசம் தான். கெட்டே போகல, நல்லா தான் இருக்கும். ரசம் ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. நல்லா இருக்கு, வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டே பேசாதீங்கக்கா அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மைதான், சாப்பிடையில பேசக்கூடாது, நல்லா மென்று முழுங்கி தான் சாப்பிட்ணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நான் நல்லா சாப்பிட போகிறேன். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.